வணக்கம் திரு ரங்கராஜ். வணக்கம். ஐயா, இப்போ இந்த எக்ஸிட் போலில் வந்து மேட்ரிஸ், பீப்புள் பல்ஸு மற்றும் சாணக்கியா இந்த மாதிரியான சேனல்கள் என்டிடிவிலாம் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? நான் இந்த எக்ஸிட் போலோட ஒரு பெரிய ஃபேன் இல்லை. ஏன்னா பல தேர்தலில் தவறு செஞ்சுருக்காங்க. அவங்களே எரர் வந்து +5% மார்ஜின் பெர் எரர்ன்றாங்க. அது வரும் 5% மிகப்பெரிய இது. இப்போ நீ கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்டிஎஃப் யூடிஎஃப்க்கு இடையே பொதுவாக 1% 1/2% தான் மாறும் ஒரு எலெக்ஷனுக்கு. அப்போ நீங்கள் 5% மிகப்பெரிய ஒரு இது. இதில் கருத்து கணிப்பு தவறு செய்கிறாங்க. ரெண்டாவது அடிப்படையில் ரெண்டாவது ஃபேஸ் இப்போ வெஸ்ட் பெங்கால் இன்றைக்கி தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. க்யூவில் நின்று 6:30 மணி வரை அதுக்கெல்லாம் வராது ஓட் போட்டவங்கன்னா இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் சேர்த்து இவங்க எக்ஸிட் போல் வெளியிடுவாங்கன்னா அதில் எனக்கு லாஜிக்கே அதில் புரியல. இந்த ரிசல்ட் ஸ்டடி பண்ணுறதுக்கே 2 நாள் ஆகும். இந்த ரெண்டாவது ஃபேஸ் எல்லாம் சேர்த்து கணக்கெல்லாம் போட்டு அவங்க 2-3 நாள் ஆகும். ஆனால் எல்லாம் சேர்த்து வந்து வெளியிடுறாங்க. இப்போது இவங்களுடைய மெஷினரி டோட்டல் மொத்தம் வாக்காளரோட சைஸ், இவங்க சாம்பிள் கார்டு எடுக்கிற சைஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் தமிழ்நாடு என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஸ்டேட் வைட் ட்ரெண்ட் பார்க்க முடியாது. அது பண்ணால் ரொம்ப பெரிய தவறு. ரீஜன் மாறுது, மாவட்டத்துக்கு மாவட்டம் ட்ரெண்டு மாறுது. மாவட்டத்துக்கு உள்ளேயே பல தொகுதிகளில் சில விசேஷ குணங்கள் உண்டு. அங்கே சில வேட்பாளருக்குன்னு சில தனியான ஒரு ஆதிக்கம் உண்டு. ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுதியாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா தான் சரியாக வரும். தொகுதி வாரியான ஒரு எக்ஸசைஸ் இந்த நேஷ்னல் டிவி சேனல்லாம் செஞ்சுருக்காங்களான்னு எனக்கு ரொம்ப டவுட்டு தான். ஒரு ப்ராடாக ஒரு ட்ரெண்டு பார்க்குறாங்க, ஒரு 4 இடத்துக்கு போகிறாங்க, எடுத்து போட்டு அது இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. எங்கே தவறு பண்ணுறாங்கன்னா பர்சன்டேஜ் வச்சு சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இங்கே சீட்டு வாரியாக கணக்கு போடல, ப்ராடாக ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க. அந்த பர்சன்டேஜ் ஸ்டேட் வைடாக மாற்றுறாங்க. அப்படி அங்கே தான் தகராறு வருது. அப்போது அது செய்யும்போது என்ன ஆகுதுன்னா பல தொகுதிகளில் நமக்கு வந்து மாறுபட்ட ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆனால் ஒரு ப்ராட் ட்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ப்ராட் ட்ரெண்ட்ஸில் சில சேனலில் டிஎம்கே லீடிங் சொல்கிறாங்க, சில சேனலில் ஒரு 2 டைம்ஸ் நோவிலே போடணும்னு பார்த்தேன் ஏடிஎம்கே லீடிங்னு அவங்க போடுறாங்க. இப்போ இப்படி மாறி இவங்களுக்குள்ளேயே நீங்கள் இது எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல் கிடையாது. வாக்களித்து விட்ட பிறகு வாக்காளர்களை சந்தித்து யாருக்கா வாக்களித்தீர்கள்னு கேட்டு அந்த போல வெளியிடுறாங்க. அப்போ எப்படி மாறும்? இதில் மாறுவதற்கான வாய்ப்பு என்ன? ஒரு ஃப்ரண்ட்டு ஒரு சேனல் டிவி டிஎம்கேன்னு போடுறாங்க, 2 சேனல் டிஎம்கேன்னு போடுறாங்க, ஒரு சேனல் ஏடிஎம்கேன்னு போடுறாங்க. வாக்களித்தரோட இவங்க கேட்ட வெளியிட்ட தகவல் எப்படி சரியாக இருக்குது? இல்லை, ஏடிஎம்கேன்னு எதுலையுமே இதுக்கும் வரல. டைம்ஸ் நவ் ஜேபிசி சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வெளியிட்டிருக்காங்க, அதில் ஏடிஎம்கே லீடுன்றான். அதெல்லாம் வந்து விட்டுருங்க. சரி, ப்ராடு சிம்டம்ஸ் இல்லை இப்போ அதை விட்டுருங்க. இப்போ ஓவராலாக நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், அது ஒரு ஆங்கில பத்திரிகையாளர், லீடிங் முன்னணியான செய்தியாளர். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஹவு டு யூ ஃபீல் தட்? எந்த மாதிரி களத்தில் எந்த மாதிரி நிலவரம் இருக்குது அதை சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்க? களத்தில் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தேர்தல்ன்றது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக எப்படி இருக்குன்னா, டிஎம்கே பெட்டரா ஏடிஎம்கே பெட்டரா? தமிழ்நாடு பொறுத்தவரை நான் சொல்கிறேன், இங்கே வந்து யார் பலமான கூட்டணி அமைத்திருக்கிறார்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கூட்டணி தான். அது மமதால நாங்கள் என்னால் வந்து வெற்றி அப்படின்னு யாரும் நினைச்சாங்கன்னா அடுத்த தேதியில் தோல்வி பெறாங்க. ஏன்னா அந்த கூட்டணி உங்களால் நான் வெற்றி பெறலன்னு கூட்டணி கைட்டி விட்டா அவன் வேறு அடுத்த ஆள் இந்த கூட்டணி அமைச்சிடுறாங்க, அவங்க அடுத்த தேதியில் அவங்க ஜெயிச்சிடறாங்க. இதுதான் எலெக்ஷனில் மாறி வரக்கான ரிசல்ட்டுக்கான காரணம். கூட்டணி கட்சிகளோட நீங்கள் தக்க வைத்து கொண்டு அடுத்த தேதியில் சந்திச்சிங்கன்னா வெற்றினா அதுக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் எங்கே ஸ்கோர் பண்ணுறாருன்னா, நான் ஆட்சி கவர்னன்ஸு அந்த இஷ்யூக்கெலாம் நான் போகல, இன்கம்பன்சி இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் போகல. அவரை பொறுத்தவரை அவர் காட்டிய முதிர்ச்சி கூட்டணியை தக்க வைப்பதில் ஒரு முதிர்ச்சி காட்டியிருக்கிறார். அதுதான் அவர் வந்து பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். ஸோ டாலஸ்ட் அமாங் லீடர்ஸ், சிஎம் வேட்பாளர் எல்லா போல் சர்வேலையும் நம்பர் 1 அவர் வந்து வர்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ திமுக இப்போ பெறுகின்ற வாக்குகள், திரு ஸ்டாலின் அவர்கள் சேர்க்கிற சில 3-4-5% வாக்குகள் அது திமுகவுக்கான வாக்குகள் அல்ல. அடுத்த தேர்தலில் திரு ஸ்டாலின் இல்லை என்றால் அந்த வாக்குகள் நகர்ந்துவிடும், மாறிவிடும். இது நமக்கான வாக்குகள் என்று திமுக கணக்கு போட்டால் அதில் தவறு வரலாம். கரெக்ட். அப்போது நீங்கள் இந்த ரிசல்ட்டை ஓட்டிங் ஃபிகர்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பல்வேறு சிக்னல், வேறு விதமான சிக்னல்லாம் வருது. கண்டிப்பாக திமுகவுக்கு மாற்று என்று திரு எடப்பாடி ப்ரொஜெக்ட் பண்ணது என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், பல முறையில் சொல்லியிருக்கேன்,
10 தேர்தலில் தோல்வி பெற்றவர்லாம் சொல்கிறாங்க. அதை கொச்சப்படுத்த விரும்பல. ஆனால் மறுபடியும் ஒரு கொச்சை கிடையாதுங்க. வெற்றி தோல்வியை பற்றி தோல்வி பேசுறது. அதுதான் இதுல என்ன கொச்சை டேட்டா இருக்கு? படி போகிறேன். வெற்றி எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரைக்கும் ஜெயித்தார். டேட்டா படி போனால் தொடர்ந்து இதே அணியிடம் தொடர்ந்து தோல்வி பெற்றவர் மறுபடியும் நிற்கணும்னா இப்போ மாற்றம்னா நாங்கள் ஆண்டுகள் 2015 2021 வரை சிஎம் இருந்துட்டார் மிஸ்டர் பழனிசாமி. திமுகவும் ஸ்டாலின் முதல்வராக இருந்துட்டார். ஸோ மக்களுக்கு வந்து மாற்றம்னு நினைக்கும்போது இந்த 2 நபர்கள் தாண்டி மாற்றம் என்கின்ற ஒரு மெசேஜ் விஜய் டிவிகே மூலமாக இந்த தேர்தலில் கொண்டு வந்திருக்கார். அது எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். அவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணல, கட்டமைப்பில் எல்லாம் பத்திரிகையாளர் சொன்னால் கூட அவர் ஒரு 234 தொகுதியில் இருக்கிற வாக்காளர் மத்தியில் அவரோட மெசேஜ் போய் சேர்ந்துருக்கு. அதுதான் ஒரு பெரிய வெற்றி. அடுத்த வெற்றி இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாருன்னா அதுவும் ஒரு திரு விஜயகாந்த், திரு கமல்ஹாசன் இவர்களை தாண்டி அதிகமான போடலை. வந்த சிலது சொல்கிறேன். ஓட்டா ஒரு கான்ஸ்டிடியூஷனில் ஒரு 10-15 கிடைக்கும். ஓட்டு வந்து நம்ம எலெக்ஷன் சிஸ்டம் படி ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிம்பிள் இருக்குல்ல. ஆமாம். நீ 30% ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட் கூட 30% தாண்டணும். 35 போனால் 35 வந்தால் தான் வெற்றி வாய்ப்பு. இல்லைனா 234 தொகுதியும் நீ 18-20% ஓட்டு வாங்கி ஒரு சீட் கூட ஜெயிக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கும். அதுதான் நம்மளோட எலெக்ஷன் சிஸ்டம். சரி. அப்போது அவருக்கு வந்து கூட்டணி பலம் இன்னும் சேர்க்கணும், இன்னும் கடுமையான உழைக்கணும். சரி. அப்போ தான் 18 15 18 20 வந்து 30 கொண்டு வந்து தாண்டி கொண்டு சேர்த்தா தான் தேர்தலில் அந்த சீட்டுக்கான வெற்றின்ற கணக்கு வரும் அவருக்கு கிட்டும். அவர் கூட்டணி இல்லை. இப்போ அவர் ராமன் வந்து கோடிட்டு காட்டினார். ஆமாம், ராமன் சார் அவர் போக்கில் அடிச்சார். ராமன் போக்கில் அடித்தார். ஆனால் அதில் முக்கியமான ஒரு அது என்ன இருக்குன்னா, போலிங் டேக்கு முன்னால் அப்படி இப்படி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒன்றும் விஜய் ஒன்றுமே இல்லை, கட்டமைப்பு இல்லை, அவர் வந்து பிரச்சாரம் பண்ணல, அது கேன்சல் பண்ணிட்டார், ரத்து பண்ணிட்டாரு, செல்லா காசு போடுற ஓட்டு வேஸ்ட்டுன்னு போய் போலிங் டே அன்றைக்கி அந்த 300 எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. அவர் சார்பாக ஒரு அலை சுனாமி அடிக்குது, அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் அந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை, இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை. நல்லா சிறப்பாக செய்வார், வில் டூ பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட். ஆனால் சீட்டுன்ற வர அது ஒரு பிரச்சனை. ஓட்டிங் ஃபிகர் தனித்து நின்று ஜெயிக்க முடியுன்ற எண்ணம் யார் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை விசிகே வரும்னு எதிர்பார்த்தாரு, இல்லை காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தாரு, ஆனால் தனித்து ஒரு கட்சி ஆட்சி பிடிக்கணும்னு சொன்னால் கடைசியாக ஜெயலலிதா அம்மையார் இது பண்ணாங்க. 2016 ஆல்மோஸ்ட் தனியாக நின்னாங்க. 37 39க்கும் 37. ஆமாம். ஆனால் அது மாதிரி இதுக்கு வரலாற்றில் யாரும் தனியாக வந்து அது நீங்கள் தமிழ்நாட்டில் தனியாக நின்று ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். எந்த அளவுக்கு பலமான கூட்டணி அமைக்கிறீங்களோ இப்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது தேர்தலுக்கு பிறகு சரி கூட்டணிகள் மாறலாம், கணக்குகள் மாறலாம். 5% ஓட்டு எப்போ பாமக ஒரு தேர்தலில் வாங்கி ப்ரூவ் பண்ணிட்டாங்களோ பல பேர் பாமக தேடி ஒவ்வொரு எலெக்ஷனும் அவங்களுக்கு பின்னால் போகிறதும் சேர்க்கணுன்ற ஒரு எப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலை இல்லையே. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன ஆகும்னா, இவர் 5%ல் 10-15% வந்தால் என்ன ஆகும், 300 கூட்டணிக்கு தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணிட்டோமே இந்த வாய்ப்புன்னு நினைக்கிற சில கட்சிகள் நினைக்கக்கூடும். இதனால் வந்து பல திமுக அதிமுக 2 அணியுமே போலிங் டே அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷாக் தான். 2 கேம்பும் நர்வஸாக இருக்காங்க, டென்ஸாக இருக்காங்க. அதுவுமே அவர் லைன் ஒன்று சொன்னார்ல ராமன் சார், ரெண்டுமே பதட்டத்தில் இருக்காங்க. குழப்பத்துக்குனா என்ன ஆச்சுன்னு அவங்களே தெரியல. ஏன்னா அவன் வந்து கட்சியிலேருந்து வர ஃபீட்பேக்கும் அவனும் குழம்பி கிடக்கிறான், இவனும் குழம்பி இருக்காங்க. அதனால் இது சரியாக கணிப்பு செய்யாதனால என்ன ரிசல்ட், என்ன தொகுதிக்கு என்ன ஆகுன்றதும். சார் இப்போ ரெங்கராஜ் சார், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஷார்ட்டாக, இந்த நீங்களே வந்து இந்த கருத்து கணிப்பு ஏற்றுக்கிட இல்லையோ? இல்லை, இந்த கருத்து கணிப்பு நான் நிச்சயமாக ஏற்றுக்கல. இது நிச்சயம் ஏற்றுக்கல. ஏன்னா சார், விஜய் பொறுத்தவரை திமுகலேருந்து வாக்குகள் பிரிக்கிறாரு, அதிமுக வாக்குகளும் பிரிக்கிறாரு. அது உண்மை. எந்த அளவுக்கு பாதிக்கிறாருன்னு தொகுதி வேட்பாளர் பலம்லாம் பார்த்து அது பொறுத்திருக்குது. திமுக அணி தோற்கணும்னா கிட்டத்தட்ட 10% வாக்குகள் திமுகலேருந்து பிரிக்கணும். அப்போ தான் திமுக தோற்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 4-5% லீடு ஏடிஎம்கேயோடு இருக்காங்க. 2 அணிலேருந்து ஓட் பர்சன்டேஜ் பிரிக்கும்போது 45லேருந்து 39 ஒன்றா திமுக வரலாம், 39 இருக்கிற அதிமுக 34 ஆச்சுன்னா அந்த இடைவெளி 4-5% அப்படியே இருக்கோ. பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் இடைவெளி என்ன செய்வது? இதுதான் எடப்பாடிக்கு இருக்க பெரிய பிரச்சனை. சார் அழகாக சொன்னார், எல்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்கன்னு.
நாவலர் என்ன சொன்னார், ஒரே லைனில் சொல்கிறேன். அவர் போனார், ஒருத்தர் புறா தூக்கிட்டு வந்தான், ஒருத்தர் சேவல் தூக்கிட்டு வந்தான், இப்படியே பேசிட்டு போனார். ஒருத்தன் தென்னை மரத்தை தூக்கிட்டு வந்தான் அப்படின்னா அவர் மாதிரியே 2 வாட்டி ஒரு கவனிக்கல மாதிரி விட்டார். ஒருத்தன் தென்னை மரத்தை தூக்கிட்டு வந்தான் அப்படின்னா, ஆமையா தூக்கிட்டு வந்தையா, உண்மைதான் அப்படின்னாரு. அந்த நிலைமை சார் அழகாக சொன்னார். நீங்கள் வந்து எப்போ பிரிஞ்சு இருக்கீங்களோ அது உங்கள் பலம், அது வந்து குறைவு. அது அவரெல்லாம் தெரியணும். ஆமாம், தெரியணும். இப்போ மாவட்டங்களில் ஒரு டிடி தினகரன் சேர்த்தனால ஒரு நிமிஷம் சரி பண்ணிட்டான்னு நினைக்கிற நினைப்பு. Right. ஆனால் வேறு சில திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அதிமுகவில் இருந்தவர்கள் அங்கே பலம் சேர்த்துட்டாங்க. சில தாவாக்க அதில் போய் சேர்ந்தாங்க. இப்போ இன்னொரு அணியும் உருவாக்கிட்டாங்க. இந்த கணக்கு வந்து அந்த கணக்கை ஒருவேளை அந்த அந்த தீரியை ஸ்மாஷ் பண்ணிடுச்சு. அப்போது நீங்கள் பலமான கூட்டணி உருவாக்குறது தான் வெற்றி.